வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இப்பொழுது நமக்கு சிந்தனை தருவதற்காக டெல்லியிலிருந்து துணை பேராசிரியர் அருள்நிதி கோவர்தனி ஜீவகுமார் அம்மா அவர்கள் 6ஆம் தன்மாற்றம் என்ற தலைப்பில் சிந்தனை தர உள்ளார். அம்மாவை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். அம்மா அவர்கள் BA எக்கனாமிக் முடித்து இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் மோண்டோசரி கல்வியில் தேர்ச்சி பெற்று 17 வருடம் மோண்டோசரி ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். மனவளக்கலையில் தன்னை 6 வருடமாக இணைத்துக் கொண்டு MSc யோகமும் மனித மாண்பும் முடித்துள்ளார். இவர் இந்தி, ஆங்கிலம், தமிழ் ஆகிய 3 மொழிகளிலும் வகுப்பு எடுத்து வருகிறார். வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். உங்கள் சிந்தனையை தொடரலாம் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் கண்மணி அம்மா. கேக்குதுங்களா? என்னுடைய வாய்ஸ் கிளியரா? கேக்குதுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அறிமுகத்திற்கு நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய சிந்தனை விருந்திற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி, குருவே சூக்ஷ்மமாக நம்முள் இருந்து இந்த உரையை சிறப்பாக நடத்தி கொடுப்பார்களாக என்று வேண்டிக் கொண்டு நமது சிந்தனை உரையை துவங்குவோம். இன்றைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு 6ஆம் தன்மாற்றம். முதலில் நாம் தன்மாற்றம் என்பதை மகரிஷி ஐயாவின் நிஜ வாழ்க்கை உரையாடலில் இருந்து பார்க்கலாம். மகரிஷி ஐயா அவர்கள் கோவையில் ஒரு நாள் ஒரு அன்பரிடம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த அன்பர் மகரிஷி ஐயா அவர்களுக்கு இளநீர் குடிக்க கொடுத்திருக்கிறார். சோ சாப்பிட்டு கொண்டே இருக்கும் பொழுது மகரிஷி ஐயாவிற்கு ஒரு தத்துவத்தை சொல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்திருக்கிறது. உடனே சொல்லி இருக்கிறார், கடல் தண்ணீர் எவ்வளவு நன்றாக இருக்கிறது பாருங்க. என்ன இளநீரை குடிச்சுக்கிட்டே சொல்றாங்களா மகரிஷி ஐயா, கடல் தண்ணீர் எவ்வளவு நன்றாக இருக்கிறது பாருங்க அப்படின்னு. உடனே அந்த நண்பர் பதறி போய், கடல் தண்ணியா, நான் இளநீர் தானே கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே மகரிஷி ஐயா சிரித்து கொண்டே, ஆமாங்க, கடல்ல இருந்த தண்ணி தான் மழையா பெய்து மரத்தின் கீழே ஊறி அது தேங்காயாகி மேலே அந்த தண்ணி வந்திருக்குது. அததான் நீங்க இப்ப குடிக்க கொடுத்திருக்கீங்க. அத நான் முழுமையா சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓஹோ, அப்படியா? ஆமாங்க, ஆமாங்க அப்படின்னு அந்த நண்பர் சொல்லியிருக்காரு. மகரிஷி ஐயா இத போல இனிமையாக பேசுவதிலும் மிகவும் தேர்ச்சி பெற்று இருந்திருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில இருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், கடல் நீர்தான் ஆவியாகி, மேகமாகி, மழையாகி, மரத்திற்கு நீராகி, இளநீராக தன்மாற்றம் அடைந்திருக்கிறது என்பது. இத இளநீரை யாரும் ஒரு அப்படி உருவாக்கல இல்லைங்களா? இது ஒரு தன்மாற்றம் ஆகி கிடைத்திருக்கிறது என்று சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் சுலபமாக புரிஞ்சுக்கணும்னா, ஒரு பாத்திரத்திலயோ இல்ல ஒரு சொம்பு கிளாஸ்லயோ நம்ம ஒரு தண்ணிய வச்சுட்டு பல நாள் அதை ஒண்ணும் செய்யாம, எதுவும் ஆட்டாம, எதுவும் பண்ணாம அப்படியே வச்சுட்டோம்னாக்கா, அசைக்காம, அது ரொம்ப நாள்களுக்கு அப்புறமா மேபி 1 மாசத்துக்கு அப்புறமா கூட இருக்கலாம். இல்ல 1 1/2 மாசம், 2 மாசத்துக்கு கூட இருக்கலாம். அப்போ என்ன ஆகும்னாக்கா, அந்த தண்ணீல ஒரு மாரி பச்சையா ஒரு மாரி கலர் மாறும் முதல்ல. அப்படி பாச பிடிக்கும். இல்லைங்களா? அதன் பிறகு இன்னும் கொஞ்ச நாளுகளுக்கு அப்புறமா அதுல அப்படி ஒரு மாரி புழுக்கள் எல்லாம் வர ஆரம்பிக்கும். இத யாரேனும் உருவாக்கினார்களா? இந்த பாசையை யாரேனும் உருவாக்கினார்களா? இல்ல இல்லையா? இந்த புழுவை யாரேனும் உருவாக்கினார்களா? இல்ல இல்லையா? பின்ன எப்படி அது தண்ணீர்ல வந்ததுன்னாக்கா, ஜீவகாந்த அழுத்தம் எல்லா இடத்துலயும் ஜீவகாந்தம் தான் இருக்கின்றதுன்றது நம்ம உணர்வோம். ஜீவகாந்தம் அழுத்தம் காரணமாக அந்த தண்ணீரில் பாசை மற்றும் புழு என்று தன்மாற்றம் தானாக ஏற்பட்டது. இல்லைங்களா? அதே போலதான் நம்ப நம்ப வந்த தன்மாற்றத்தை பத்தி பார்க்கலாம். சரி, நம்ப நம்ப வந்து தன்மாற்றத்தை பத்தி பார்க்கணும்னாக்கா, நம்ம மனிதர்களாகிய இருக்கின்ற நாம் எங்கிருந்து வந்தோம்ன்றாக்கா, இறைவெளியிலிருந்து வந்தோம் இல்லைங்களா? இறைவெளியே தன்மாற்றம் அடைந்து தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால் அணுவாகி, காந்தமாகி, பஞ்சபூதங்களாகி,
விண்வெளி, காற்று, நெருப்பு, நீர், நிலம் என்று மாற்றம் அடைந்து, அதுவே பஞ்ச தன்மாத்திரைகளாக அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் என்ற பஞ்ச தன்மாத்திரைகளாக தன்மாற்றமாகி, ஜீவ இனங்களில் 6வதாக மனமாகவும் தன்மாற்றம் அடைந்திருக்கிறது. அனைத்து உயிர்களிலும் 5 தன்மாற்றங்களாக ஆகி, ஜீவ இனங்களில் மனம் என்ற 6வது தன்மாற்றமாகவும் ஆகியிருக்கின்றது. அதையே பற்றி மனத்தை பற்றி நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். மனம் என்பது வேறு ஒன்றும் இல்லை. மனம் என்பது ஜீவகாந்த அலையே ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஜீவகாந்த அலை உடல் முழுவதும் நிரம்பி இருக்கிறது. ஜீவகாந்தம் உடலில் சுழன்றோடும் பொழுது உடலின் மையத்தில் திணிவு பெற்று கருமையமாக அமைகிறது. இதுவே மூலாதாரம் எனப்படுகிறது. இந்த கருமையம்தான் ஆன்மா, அகம், உள்ளம் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது. கருமையத்தில் இருந்து புறப்படும் ஜீவகாந்த அலை ஐம்புலன்களின் வழியாக வெளியே சென்று சூழ்நிலைக்கு ஏற்ப மற்ற பொருட்கள் மீது பட்டு திரும்புகிறது. அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் என்று 5 நிகழ்ச்சிகளாக மாற்றம் பெறுகிறது. ஒரு யானையை பாக்குறோம்னு வச்சுக்கோங்க. அந்த யானையோட உருவம் ஒரு கொசு அளவுல நம்ம கண்ணுல தெரியுது. நம்ம கண்ணே இவ்வளவு சின்னது. அதனால அந்த யானை எவ்வளவு பெருசா இருக்கு. அந்த அவ்வளவு பெரிய யானை ஒரு கொசு அளவில் நம் கண்களில் தெரிகிறது. அந்த உருவம் நம்ம மூளையில நம்ம பாக்குறது ஒரு கண் அளவுனாக்கா, அந்த மூளையில இன்னுமே ஒரு புள்ளி, ஜஸ்ட் ஒரு புள்ளி, சின்ன புள்ளி வச்சோம்னா எவ்வளவு பெருசா இருக்குமோ அந்த புள்ளி அளவுல ஆகி ஜீவகாந்தத்துல கலப்புற்று கருமையத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு அங்கு பதிவாகிறது. ஒரு பதிவாக அங்கு சேகரிக்கப்படுகிறது. மீண்டும் மூளை வழியாக ஜீவகாந்தம் நம்ம கொஞ்சம் அமைதியா இருக்கிறப்ப அப்படியே அந்த மனத்துல ஹோனம் பண்ணிக்கு போங்க. ஒரு யானைய பார்த்தோமேன்னு ஒரு நினைப்பு வந்துட்டாக்கா உடனே அது மூளை வழியா அந்த ஜீவகாந்தம் இயங்குறப்ப அந்த யானைய அப்படியே எண்ணமா விரிச்சு காட்டுதுங்க. இங்கு வடிவமும் யானையின் குணமும் நம் மனதின் தன்மைகளாகின்றன. அதனாலதான் சொல்றாங்க, எப்பொருளை எக்குணத்தை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் தன்மையாய் நம்ம மாறுறோம் அப்படின்னு. நம்ம குருவை போல மாறணும்னாக்கா, குருவையே நினைச்சிட்டு இருந்தோம்னாக்கா குருவை போல மாறலாம். அதையும் மீறி இறையருளாக மாறணும்னாக்கா இறையருளையே நினைச்சிட்டு அதுலயே மனத்தை நினைவாக எண்ணிக்கொண்டே இருந்தோம் என்றால் அந்த தன்மையை அடைவோம்னு சொல்றாங்க. இது போல மனம் 2 வேலைகளை செய்கிறதுன்னு சொல்றாங்க. மனத்தினுடைய 2 வேலை என்னன்னாக்கா, நம்ம 5 புலன்களின் மூலம் பெற்ற பதிவுகள் நம்ம 5 புலன்களின் மூலம் நம்ம பார்க்கிறது, கேட்கறது, சுவைக்கிறது, அப்புறமா மனம் மூக்கின் மூலமாக மனத்தை அனுபவிப்பது, உணர்ச்சிகள், அது எல்லாமே கருமையத்துல என்ன ஆகுதுன்னாக்கா சுருங்க பதிவு செய்யுது. இந்த 5 புலன்கள் மூலம் அனுபவித்த அனைத்து பதிவுகளையும் கருமையத்தில் சுருக்க பதிவு செய்கிறது மனம். அவ்வாறு பதிவு செய்தவற்றை மீண்டும் விரித்து எண்ணங்களாக மூளையில் எடுத்து காட்டுகிறது. எப்படி நம்ம 5 புலன்களின் மூலம் அனுபவித்த உணர்ச்சிகளை எல்லாம் சுருக்கி கருமையத்தில் சேர்த்து அந்த மனச்சுழல் வரும்பொழுது மூளை மூலமாக விரித்து எண்ணமாக காட்டுகிறது. இந்த 2 வேலைகள் மனத்தின் வேலைகளாக சொல்கிறார்கள். இப்ப நம்ம மனத்தை பத்தி கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் நம்ம முன்னால போகலாம்னாக்கா, இவ்வாறு ஓரறிவு ஜீவன்ல இருந்து 6 அறிவு பெற்ற மனிதனாக பிரபஞ்சத்தில் பூத்த கடைசி மலராக மனிதன் இருக்கிறான் அப்படின்னு மகரிஷி ஐயா சொல்றாங்க. ஆக இறைவெளியே பின்னமாகி அணுக்கள் என்ற முறையில் இயங்கி, பல அணுக்கள் கூடி இயங்கி தன்மை வேறுபாடுகளுக்கு ஏற்ப அனைத்துமாகி, இப்ப இருக்கிற எல்லாமே பொருட்கள்ல இருந்து உயிரினங்கள்ல இருந்து அனைத்துமாகி கடைசியாக ஓரறிவு முதல் அறிவு வரை பல காலமாக, இப்படி இல்லைங்க 2 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் கிடையாது, பல காலங்களாக அறிவு நிலையை அதிகரித்து கொண்டு, ஒரு அறிவுல இருந்து ஒரு அறிவுக்கு இருந்த அறிவு 2வது அறிவுல வளர்ச்சி, 3வது அறிவுல இன்னும் வளர்ச்சி, அதனால 5 அறிவு வரை வளர்த்து 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 6வது அறிவு பெற்ற மனிதனாக இன்று நாம் இருக்கிறோம். அப்படின்னா நம்ம எவ்வளவு பெருமை வாய்ந்தவங்கன்னு நம்ம உணர்ந்துக்கலாங்க. இந்த மனிதனில் இறைவெளியின் பூரணம், பேராற்றல்,
பேரறிவு, காலம் என்ற தன்மைகள் அனைத்தும் இருக்கின்றன. நம்ம கிட்ட இது இல்ல, அது இல்லன்னு பாடிட்டு இருக்கோம் இல்லைங்களா? நம்ம கிட்ட அந்த பூ மொத்தமே இறைவெளியின் குணமே எல்லாமே நம்ம கிட்ட இருக்குன்றப்ப நம்ம கிட்ட வேற என்னங்க இல்ல? ஆனா நம்மளுக்கு புரியல மாட்டேன்னுது. ஆனால் புலன்கள் மூலம் இயங்கும் பொழுது நம்ம எல்லை கட்டிக் கொள்றோம். இப்ப புலன்கள்னாக்க இப்ப பார்த்தோம் இல்லைங்களா? நம்ம ஐம்புலன்கள். உதாரணத்துக்கு சொன்னோம்னாக்கா, இப்ப நம்ம கண்ணால பார்த்தோம்னாக்கா எவ்வளவு தூரம் வரைக்கும் பார்க்க முடியுங்க? மேபி ஒரு நல்ல பார்வை இருக்கிறவங்க கூட ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பார்க்கலாம். காதால கேட்கறது எப்போ ஒரு ஆம் எவ்வளவு தூரம் ஒரு மியூசிக் எப்படி ரொம்ப தூரம் கொஞ்சம் நெறைய தூரம் ஒரு 1/2 கிலோமீட்டர் வரைக்கும் கேக்க நடக்கிற சத்தம் கூட கேட்கலாம். இல்லைங்களா? அதப்போல நாவுலயும் அதேதான் நம்ம சாமான் எதுனா சாப்பிடுற சாமான் எதிர்க்க வச்சா கூட எப்ப நம்ம வாய்க்குள்ள போடுறோமோ, சுவைக்கிறோமோ, அப்பதான் நம்மளுக்கு அதனுடைய சுவை புரியும். இல்லைங்களா? இப்படி ஒண்ணொன்றும் நம்ம அப்படி எல்லை கட்டிக்கொண்டு தான் உணர்கிறோம். நம்ப நம்ப 5 சென்சஸ்க்கு அ அ ம் எதுவரைக்கும் முடியுதோ, அதுவரைக்கும் தான் எல்லை கட்டிக்கிட்டு உணர்றோம். இப்படி எல்லை கட்டிக்கொண்டு உணரும் அறிவு, எல்லையற்று போனால், அதாவது புலன்கள் தொடர்பற்று நிற்கிறபோது, முதலில் நுண்ணிய பொருளை உணரும் ஆற்றலாக மாறும். ஏன்னா, புலன்கள் மூலமாக நாம் பெரிய பெரிய பொருள தான் உணர்றோம். இப்ப பார்க்கறது, கேட்கறது எல்லாம் பெருசு பெருசா தான் உணர்றோம். புலன்களை கடந்து நின்றால், நுண்ணிய பொருளாக உள்ள புலன்களால் பார்க்க இயலாத எல்லா பொருளும் எதனால் அமைந்ததோ, இப்ப நம்ப பாக்குற நம்ப பொருள் எல்லாமே இப்ப எல்லாமே நம்ப பாக்குற சாமான்ல இருந்து, மனுஷங்கள்ல இருந்து, பிளானட்ஸ்ல இருந்து எல்லாமே எல்லாமே அதோட மூலம் எதுவோ, அடிப்படை எதுவோ அதை அறியலாம். எப்ப அறியலாம்? நம்ப நம்மளுடைய புலன்கள் மூலமாக ம் ஆ நுணுகி நிற்கும் பொழுது, நுண்ணிய நிலையில் வரும்பொழுது அறியலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அம் இப்படி அ அறியலாம். ஸோ அந்த அறியற இதுதான் எத அறியறோம்னாக்கா பரமாணு. அப்புறம் அதுக்கு மேல இருக்கிற இறைவெளி. ஸோ நம்ம நுண்ணிய நிலைக்கு போகும்பொழுது இதையெல்லாம் இந்த எல்லாத்துக்கும் பார்க்கிற எல்லா பொருட்கள், உயிர்களுக்கெல்லாம் மூலமான பரமாணு, அதற்கு மூலமான இறைவெளியை அறியலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா இந்த நம்ம பரமாணுன்னு சொல்றோம். பரமாணு நிலையிலையும் அ எல்லா பொருளுக்கும் அமைப்பு, தன்மை, இயக்க ஒழுங்கு என்ற ஒழுங்கில் தான் எல்லாமே இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஸோ பரமாணு என்று சொல்லும் பொழுது, நாம் அதை பார்க்க முடியாது. எல்லாரும் மனதால் கணிக்க முடியாது. எல்லாராலும் அதை மனதாலும் கணிக்க முடியாது. ஓகேங்களா? ஆனால் தவம் செய்து மனதை நுண்ணியக்கத்தில் கொண்டு வந்தவர்களால் அதை அனுமானிக்க முடியும். பரமாணு இப்ப நம்ம நம்மளுக்கு சொல்றாங்க தவம் எடுக்கிறப்ப நம்ம அத மனசுல வச்சுட்டு பண்றோம். ஆனா, தவம் செய்து நுண்ணிய நிலையில் வந்தவங்களுக்கு அத கிளியரா எல்லாம் பார்க்க முடியுங்களாம். அது எப்படி இயங்குது எல்லாமே பார்க்க முடியுங்களாம். அனுமானிக்க முடியுங்களாம். மற்ற சோ காரணம் என்னன்னாக்கா, எப்பொழுதும் நம்பளால ஏன் அனுமானிக்க முடியாதுன்னாக்கா, எப்பொழுதும் பெரும் பொருளை நோக்கி நோக்கி பழக்கப்பட்டிருப்பதால், நம்மளால இல்ல அ மோஸ்ட் ஆஃப் த ஹியூமானிட்டினால மக்களால ஏன் உணர முடியாதுன்னாக்கா, பெரும்பாலும் பெரும் பொருளை நோக்கி நோக்கி பழக்கப்பட்டிருப்பதால், நுண்ணிய நிலைக்கு போகும்போது இப்ப நம்மளையே எடுத்துக்கோங்களேன். இப்ப நம்ப ஆ முதல்ல மனவளக்கலைக்கு வர்றதுக்கு முன்னால, தீட்சை கொடுக்கறதுக்கு முன்னால, நம்மளுக்கெல்லாம் மெடிடேஷன்னா என்னன்னே தெரியாது. இல்லைங்களா? மனத இப்ப கூட மெடிடேஷன் விட்டுட்டு கொஞ்ச நாள் விட்டுட்டு, மறுபடியும் உட்கார்ந்தோம்னாக்கா, மனத அந்த குறுகிய நிலைக்கு வர வைக்கிறதுக்குள்ள போதும்ன்னு ஆகுது இல்லைங்களா? ஸோ அந்த நுண்ணிய நிலைக்கு போகும்பொழுது, நார்மலா இருக்கிற பெருசு பெருசா நார்மலா அ உயரும் உலகத்தில் உலக நிலைகளில் உயன்று கொண்டிருக்கும் பொழுது, மனம் கட்டுப்படாமல் விரிகிறது. அப்படியே தூக்கி அடிக்கும் அப்படின்றாங்க மகரிஷி ஐயா. அப்ப சிறிய பொருளில் ம் ஆ மனத்தை குறுக்கி நிக்க முடியறதில்ல. அதுதான் நம்ம மெடிடேஷன் வைக்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம மனது கொஞ்சம் கட்டுப்பாட்டுல, கொஞ்சம் நுண்ணிய நிலையில, உலக இதுல இருந்தெல்லாம் கொஞ்சம் நம்ம வெளிய வந்துட்டோம்னாக்கா, நம்ம தவத்துல உட்கார்ந்தோம்னாக்கா, இம்மீடியட்லி நம்மளுடைய உயிர் ஆற்றலை உணர முடிகிறது. அதுவே மனநிலை தாறுமாறா இருக்கிறப்ப உட்கார்ந்தோம்னாக்கா, சுத்தமா உணர முடியறதில்ல. அப்படியே வெளிய அப்படியே தூக்கி அடிக்கும். எழுந்து கண்ண திறந்துட்டு ஓடலாமான்னு இருக்கும் இல்லைங்களா? அதுதான் அது. நுண்ணிய பொருளை அனுமானிக்க முடிவதில்லை. அப்படி நுண்ணிய பொருளில் மனம் நிலைத்து விட்டால், அதன் பிறகு அந்த நுண்ணிய பொருள் எங்கிருந்து வந்தது என்பதையும் தெரிந்து கொள்ள முடியும்.
நுண்மை வந்த பிறகு உண்மை விளங்கும். சோ அதுதான் நம்மள சொல்றாங்க மெடிடேஷன் பண்ணுங்க. மெடிடேஷன் பண்ணதான் அந்த நுண்ணிய பொருள்ல முதல்ல நம்ம உயிர் சக்தி ஆகிய நுண்ணிய காந்தத்தை நம்ம உணர்வோம். அதுக்கப்புறம் தான் அந்த காந்தம் எங்க இருந்து வந்ததுன்றது உண்மை நம்மளுக்கு தானா விளங்கும் அப்படின்னு சொல்றாங்க. நுண்ணிய பொருள்களாகிய பரமாணு மற்றும் அதைவிட நுண்ணிய அதனின் மூலமான சுத்தவெளி ஆகியவை பற்றி அறிவதற்கு அதைவிட நுண்ணிய நிலையில் நம் மனம் சென்றால்தான் அதை உணர முடியும். இதுல ஒரு உதாரணம், அது இப்ப நம்ம தீட்சை உதாரணம் நான் கொடுத்துட்டேன். இப்ப நம்ம நார்மலி உட்கார்ந்தோம்னாக்கா நம்மளால மெடிடேஷன் பண்ண முடியல. இப்ப நம்ம தீட்சை கொடுத்த அப்புறமா இப்ப நம்ம மெடிடேஷன் தொடர்ந்து பண்றப்ப நம்மளால அந்த உயிர் சக்திய உணர முடியுது இல்லைங்களா? ஏன்னா நம்ம மனவள மன்றத்துக்கு போயிட்டோம்னாலோ இல்ல தீட்சை மெடிடேஷனுக்கு உட்கார்றப்பயோ மகரிஷி ஐயாவின் குரல் அப்புறமா அந்த குருவந்தனா நம்ம குரு பாடல்கள் அப்புறமா இறை பாடல்கள் எல்லாம் பாடின அப்புறம் மனசு ஒரு நிலைக்கு வந்துட்டு குறைஞ்சிட்டு நம்மளால உயிர் சக்தியை உணர முடியுது. அதே போல இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு லட்டு சாப்பிடுறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு லட்டுல ஒரு 10 ஸ்பூன் சர்க்கரையாவது இருக்கும் கண்டிப்பா இல்லைங்களா? சோ அந்த லட்டு சாப்பிட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை போட்ட டீயோ காஃபியோ குடிக்கிறோம். அப்ப அந்த டீலயோ காஃபிலயோ இருக்கிற அந்த 2 ஸ்பூன் சர்க்கரையை நம்மளால உணர முடியுதுங்களா? முடியாது. கட்டாயமா உணர முடியாது. ஏன்னா, அந்த அதிகமா இருக்கிற அந்த சர்க்கரையோட உணர்ச்சி தான் நம்மளுக்கு மேல காட்டுமே தவிர, இந்த 2 ஸ்பூன் சர்க்கரைய நம்ம எதுவும் உணர முடியாது. அப்போ நம்ம மீண்டும் ஏதேனும் ஒரு உப்பு பண்டமோ, உப்பு பலகாரமோ ஏதேனும் சாப்பிட்டுட்டு, மறுபடியும் அந்த 2 ஸ்பூன் சர்க்கரையோ, சர்க்கரை போட்ட டீயோ, காஃபியோ குடிக்கிறப்ப, அந்த சர்க்கரைய நம்மளால அப்ப உணர முடியும். ஏனென்றால், அந்த 2 ஸ்பூன் சர்க்கரையின் தன்மையை விட குறைந்து வந்தால்தான், எதுவுமே இல்லாம நாக்குல ஒரு உப்பு சுவை இருந்தாதான் அந்த 2 ஸ்பூன் சர்க்கரைய நம்மளால உணர முடியும். இல்லைங்களா? ஆனா அதுக்கு மேல அந்த சர்க்கரை சுவை இருந்தா நம்மளால உணர முடியாது. அதே போலதான் நம்மளோட சின்ன ஆ சின்ன அந்த நுண்மையை பற்றி உணரணும்னா, நம்மளுடைய நிலையை, நம்மளுடைய மன சூழலை குறைச்சிட்டு வந்தோம்னா தான் நம்மளால அத உணர முடியும். அது போல இங்க இன்னொரு பார்க்கலாம். அது போல நமக்கு மூலமான இறைவெளியை உணர நமது மன அலைச்சூழலை குறைத்தால் தான் அது முடியும். நம்ம நார்மலா பொதுவாக எல்லா மனிதர்களின் மனச்சூழலும் பீட்டா அலையில் 14 to 40 சைக்கிள் பெர் செகண்ட் என்ற முறையில் தான் இயங்குகிறது. இந்த 35க்கு மேல எல்லாம் போயிட்டு அவ்வளவுதாங்க. இந்த 14ல இருந்து ஒரு 20, 25க்குள்ளனாதான் அப்பயே நம்மளால எதுவுமே உணர முடியாது. சுத்தமா இந்த 14 கீழ குறைச்சு இப்ப நம்ம தவம் பண்றப்பல்லாம் கட்டாயமா நம்மளோட மன அலைச்சூழல் வந்து 10லயோ, 8லயோ, 9லயோ இத மாரி தான் இருக்கும். அப்பதான் நம்மளால கொஞ்சமாவது நம்மளுடைய அ அ உயிராற்றலை உணர முடிகின்றது. இல்லைங்களா? இதனையே படிப்படியாக குறைத்து ஆல்பா லெவல்ல 13ல இருந்து 7 வரைக்குமோ, தீட்டா லெவல்ல 7ல இருந்து 4 வரைக்கும், டெல்டா லெவல்ல 3ல இருந்து 1ன்னு கொண்டு வந்துட்டாக்கா, அனைத்து இறை ரகசியங்களும் நம்மளுக்கு புலப்படும். இறையே நாமாக இருப்பதை உணரலாம். இதையே ஒரு தடவ மகரிஷி ஐயா அமெரிக்கால தான் நினைக்கிறேன். அங்க வந்து அந்த என்ஃபெலோகிராம்ன்னு ஒண்ணு இருக்கு. அத கரெக்ட்டா ப்ரொனவுன்ஸ் பண்றேனான்னு தெரியல. இல்லன்னா மன்னிச்சுக்கோங்க. அதுல ஐயாவ மெடிடேஷன் பண்ண சொல்லிட்டு அந்த அந்த மெஷின தலையில போட்டுக்கணும். போட்டுட்டு பார்க்கிறப்ப ஐயாவோட மன அலை வந்து 3க்கு உள்ள வந்ததுங்களாம். அப்படின்னாக்கா ஐயாக்கெல்லாம் கட்டாயமாக இந்த மொத்த இறை ரகசியங்களும் புலப்பட்டதால தான் நம்மளுக்கு குருவாக வந்து நம்மளுக்கெல்லாம் சொல்லிக் குடுத்துட்டு இருக்காங்க. நம்மள எல்லாம் கைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக நுண்ணிய இறைவெளியை உணர அதைவிட நுண்ணி வந்தால்தான் உணர முடியும் என்பதை மகரிஷி ஐயா ஒரு அகைன் ஒரு ஜோக்கா சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ்ல வந்து அண்டர்ஸ்டாண்ட் என்ற ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல வந்து அந்த அண்டர்ஸ்டாண்ட்ன்றத யூ ஸ்டாண்ட் அண்டர் அப்படின்னு போட்டோம்னாக்கா நம்ம வந்து அந்த இறைநிலையின் தன்மைக்கு கீழே வந்து நின்னோம்னாதான் அதை விட குறுகி வந்து நின்னோம்னாதான் தென் ஒன்லி யூ கேன் லேர்ன் அப்படின்னு ஒரு வேடிக்கையா சொல்லியிருக்காங்க. நம்ம இது மூலம் என்ன தெரியுதுன்னாக்கா நம்ம வந்து நம்ம மன அலைச்சூழலை அந்த இறைநிலையின் மன அலைச்சூழலுக்கு கீழே கொண்டு வந்தாதான் நம்ம அதை உணர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக முழுமுதற் பொருளாக உள்ள சுத்த வெளியே இயக்கத்தின் வழியே பெற்ற சாதனைகள்
பதிவுகள் தான் தன்மைகள் ஆகின்றன. அந்த தன்மைகளால் தான் பல வேறுபட்ட சிறப்புகள் உலகத்தில் உள்ளனவே தவிர பொருள் என்பது ஒன்றே. அதே சுத்தவெளிதான். தன்மைகள் தான் மாறுபடுகின்றன. இந்த பரிணாம தத்துவத்தை வள்ளுவப் பெருமான் எப்படி சொல்றாங்கன்னு மகரிஷி ஐயா குறிப்பிடுறாங்க. குறள் என்னன்னாக்கா, பிறப்பொக்கும் எவ்வுயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான். இதுதான் குறள். இந்த குறள்ல அப்பயே வள்ளுவையா என்ன சொல்லியிருக்காங்கன்னு மகரிஷி சொல்றாங்கன்னாக்கா, எல்லா உயிருக்கும் பிறப்பு ஒரு தன்மையானதே. ஒரு தன்மைதான் எல்லா அப்படின்னாக்கா எல்லா உயிர்க்கும்ன்றது மகரிஷி ஐயா நம்ம பொருளுக்கும் கூட எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. எல்லா பொருளுக்கும் பிறப்பு வந்து ஒரு தன்மையானது. எல்லா பொருளிலும் இருப்பது இறை துகளே. ஆயினும் செய்கின்ற தொழில்களின் உயர்வு தாழ்வு வேறுபாடுகளால் சிறப்பியல்பு ஒத்திருப்பது இல்லை. இதுதான் மனிதர்களில் வேறுபாடு காண்பதற்கு காரணம். அடிப்படையில பார்த்தோம்னாக்கா நம்ம எல்லாரும் ஒன்றுதான். ஆனா அவங்க செய்யற வேலை, அவங்களுடைய கர்ம வினைகளின் மூலம் வேறுபட்டு காண்படுகின்றோம். அவ்வளவுதான். சோ இதுதான் குறளில் காட்டுகிற நியதின்னு ஐயா சொல்றாங்க. சோ ஒரே பொருள்தான் இயங்கி சிறப்பு பெற்று கொண்டிருக்கிறது. உயிரில்லாத பொருள்களில் எல்லாம் அது அமைப்பு, தன்மை, இயக்க ஒழுங்கு என்ற 3 அம்சங்களோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதுதான் அந்த பொருட்களுக்கு அறிவு. ஓகேங்களா? அமைப்புனாக்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு செடி ஒரு ரோஜா செடின்னு எடுத்துக்கோங்க. அந்த ரோஜா செடியோட இலை, அந்த முள்கள் இருக்கிறது எப்பயும் அதோட அமைப்பு. ரோஜா செடின்னா அந்த மாதிரிதான் இலை இருக்கும். ஒரு மாதிரி பாயிண்டா இருக்கும். அந்த முள்கள் இருக்கும் அந்த தண்டுல. இல்லைங்களா? அதுதான் அதோட அமைப்பு. எப்ப ரோஜா செடி வச்சாலும் அதோட அமைப்பு அதுதான். சரிங்களா? ஏன்னா கரெக்டா அது இருக்கும். தன்மை. இப்போ தன்மைன்னு வச்சுக்கோங்க. ஒரு செடி இப்போ அதோட தன்மையா எடுத்துக்கலாமே. இப்போ ரோஜான்னாக்கா ரோஜா மலர்களுக்கு இப்படி இருக்கும். அதோட ஒரு வாசம் இருக்கும். அதோடைய தன்மை இத மாதிரி. இல்லைங்களா? அத கரெக்ட்டா அந்த தன்மை கரெக்ட்டா இருக்கும். இயக்க ஒழுங்குல வந்து இப்போ நம்ம ஒரு தக்காளி செடி வைக்கிறோம். அது வந்து 4 மாசத்திலேயே பூத்து காய்ச்சிடும். இல்லைங்களா? அதுவே நம்ம மாம்பழம் கொட்டைய போட்டோம்னாக்கா, அது மாங்கொட்டை செடியா வந்து மரமா வளர்ந்து 5 வருஷம் ஆகுங்களாம் அது பழம் கொடுப்பதற்கு, காய்ப்பதற்கு. சோ இது வந்து இயக்க ஒழுங்கு. எப்பயும் மாம்பழம் 4 மாசத்துல விளைஞ்சு பழத்த கொடுக்காது. தக்காளி 5 வருஷம் எடுத்துக்காது. சோ இது வந்து இயற்கை ஒழுங்கு. இந்த மாதிரி இயற்கையில ஒரு பொருளும் நம்ம பிளானட்ஸ்ல இருந்து எல்லாமே ஒவ்வொரு பொருளும் யூனிவர்ஸ்ல இருந்து நம்ம நவ கிரகங்களில இருந்து எல்லாமே ஒரு அமைப்பு, தன்மை, இயக்க ஒழுங்கு பெற்றுதான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதனால சொல்றாங்க அதுதான் அதோடைய அறிவு. சோ ஆதியில் முற்றறிவு ஆக இருந்தது. இங்கே சிற்றறிவாக, சின்ன அறிவாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. சோ ஆதியில் அதுவேதான் பேரறிவு. அதேதான் இந்த பொருட்களில் சிற்றறிவாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனா அணு முதல் அண்டம் முழுவதும் அறிவு இல்லாத பொருளோ உயிரோ இல்லை. இதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? எல்லா பொருளுமே ஆதியிலிருந்து அண்டம் முதல் எல்லாத்துலயுமே அறிவுன்றது ஒண்ணு இருக்கு அப்படின்றாங்க. அதன் பிறகு அணுக்கள் ஒன்றோடு ஒன்று கூடி ஒரு ஜீவனாகி அந்த ஜீவன்ல ஜீவகாந்த சக்தி ஏற்பட்டு அதே அறிவு ஜீவகாந்த சக்தியின் ஓட்டத்தினால் அணுவில் மாற்றங்கள் ஏற்படும் பொழுது ஷார்ட் சர்க்யூட் மின்குறுக்கு ஏற்பட்டு இன்பமாக அல்லது துன்பமாக உணரும் நிலை வந்தால் அது ஜீவன் அல்லது உயிர்கள் என்று சொல்கிறோம். சோ இப்ப நம்ம மத்த பொருள்களுக்கு எல்லாம் அந்த இன்பமோ துன்பமோ உணரும் நிலை கிடையாது இல்லைங்களா? எப்போ அந்த உணரும் நிலை இன்பம் துன்பம் உணரும் நிலை வந்தா அது ஜீவன் அல்லது உயிர்கள் என்று சொல்கிறோம்னு சொல்றாங்க ஐயா. உயிர்களில் இப்ப பொருட்களில் பார்த்தோம் நம்ம அந்த உணர்தல் 3 அறிவு. இப்ப உயிர்களில் பொருளை உணர்தல், துய்த்தல் அல்லது இன்ப துன்பம் அனுபவித்தல். துய்த்தல் அல்லது இன்ப துன்பம் அனுபவித்தல் அந்த மீனிங். பிரித்துணர்தல் அல்லது ஒன்றுக்கொன்று உள்ள வேறுபாடு கணித்தல் என 3 தன்மை உள்ளது. இதுதான் எல்லா உயிர்களுக்கும் உள்ள 3 தன்மைகள். முதல்ல 3 தன்மை பொருட்களுக்கு. அப்புறமா அது வந்து எல்லாருக்குமே இருக்கும் அந்த முதல் 3.
அதுக்கப்புறமா உயிர்களில் உள்ள 3 சிறப்பு என்னன்னாக்கா உணர்தல், துய்த்தல், பிரித்துணர்தல். இது வந்து 3 தன்மைகள் உயிருள்ள பொருட்களில். மனிதனிடம் அதே அறிவு 3வது தலமாக வருகிறதுன்னு சொல்றாங்க மகரிஷி ஐயா. முதல் தலம் என்ன? அமைப்பு, தன்மை, இயக்க ஒழுங்கு முதல் தலமாகவும், உணர்தல், துய்த்தல், பிரித்துணர்தல் என்பது 2வது தலமாகவும், 3வது தலமாக வருவதுதான் 6வது அறிவு, மனம். அது என்னன்னா நம்ம அந்த அறிவு வந்து மனம் வந்து அறிவையே அறிந்து கொள்வது. இப்ப நம்மள்கிட்ட அறிவு இருக்கு. இப்ப நம்ம எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம்? நம்ம மனவளக்கலைக்கு வந்ததால நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா? அதுதான் அறிவு. ஓகேங்களா? மனமாக இயங்குவதும் அறிவேதான். மனமாக பஞ்ச தன்மாற்றங்களின் மூலம் இயங்கி பெற்ற அனுபவங்களை எல்லாம் இருப்பாக வைத்துக் கொள்வதும் மனமேதான். பார்த்தோம் இல்லைங்களா? ஆங்கிலத்தில் இதை சப்கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அடிமனமும் அதுதான், உயிரும் அதுதான். இங்கே மனம், உயிர், அறிவு எல்லாம் ஒரே பொருளை குறிக்கிறதுன்னு சொல்றாங்க. இதே அறிவு அதற்கு மூலம் நோக்கி எல்லாம் வல்ல இறைநிலையை அறிந்து கொள்ளும் பொழுது அதுவே பிரம்மம் ஆகிறது. எப்போ நம்ம அறிவு நமக்குள்ள இருக்க அறிவு நம்முடைய மூலம் நோக்கி நம்ம மூலம் எங்கன்னு இப்ப பார்த்தோம் இல்லைங்களா? மூலம் நோக்கி எல்லாம் வல்ல இறைநிலையை அறிந்து கொள்ளும் பொழுது அதுவே பிரம்மம் ஆகிறது. தத்துவமசி. அங்க இருக்கிறதே அண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலும் இருக்கிறது என்பதை உணர்கிறது. இதையே குறளில் இருந்து மகரிஷி ஐயா குறிப்பிடுறாங்க. அயற்படாது அகத்து உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பப்படல். இங்க அகத்துன்றது உயிர்ன்னு சொல்றாங்க. உயிர்னு வச்சுக்கோன்றாங்க. உயிருக்கு உட்பொருளாக உள்ள பிரம்மத்தை, தெய்வ நிலையை உணர்ந்து கொள்பவனை தெய்வமாக ஒப்புக்கொள்ளப்படுகிறது. இது குறள்ல திருவள்ளுவரையா அப்பயே எழுதி வச்சுட்டு போயிருக்காங்கன்னு மகரிஷியா சொல்றாங்க. ஆக அறிவு என்பது மனத்தால அறிந்த எல்லா அனுபவங்களையும் பதிவுகளையும் கொண்ட ஒரு ஸ்டோர் ஹவுஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதன் பிறகு அதற்கு முன்னே தனது தோற்றப் பொருளான இறையை உணரும் பொழுது அதுவே தெய்வம் அப்படின்றாங்க. ஆக தெய்வம், அறிவு, மனம் என்ற 3 நிலைகளில் இயங்கிக் கொண்டிருப்பது மனம்தான். எல்லை கட்டியதால் மனம் குறுகி உடல் வரையில் மட்டுமே நான் என்று எண்ணி கை கால் வலு மட்டும்தான் எனக்கு இருக்கு, அதை வச்சுதான் நான் என்னால செய்ய முடியும் அப்படின்னு எண்ணி வலுவிழந்து விட்டது. நம்ம கை கால்ல மட்டும்தான் செய்ய முடியுங்களா? மனத்தால கை கால்ல செய்ய முடியாத எத்தனையோ செயல்களை செய்ய முடியும்னு சொல்றாங்க. இந்த உடலை கடந்து உயிருக்கு போனால் அதிலே நுணுகி நுணுகி நின்றால் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா அணுக்களோடும் தொடர்பு கொள்ளக்கூடிய ஆற்றல் இந்த அறிவுக்கு வந்துவிடும். என்ன வேண்டுமோ அதனை பெறலாம். ஆனால் அந்த நிலை வரும் பொழுது, எப்பொழுது அறிவு அந்த அணுக்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஆற்றல் வந்து விடுமோ அந்த நிலை வரும் பொழுது வேண்டியதே இல்லாமல் போய்விடும். இதுதாங்க துறவிகளின் நிலை. துறவிகளுக்கு தேவையே இருக்காது. இப்ப மகரிஷி ஐயா கூட இருந்தாங்க. அவங்களுக்கு வேண்டியதை எல்லாம் மற்றவர்கள் தான் அளித்தார்களே ஒழிய, ஐயாவை கேட்டாங்களா? ஐயா நீங்க ஏன் இந்த மாதிரி பெட்ல தூங்குறீங்க அப்படின்னு. நானா அப்பா கேட்டேன், நானா போட்டுக்கிட்டேன். அவங்க போட்டாங்க, இங்க படுத்துக்கோங்கன்னு சொன்னேன், நான் படுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? அப்ப நம்ம அந்த நிலைக்கு வர்றப்ப ஒரு தேவையே இருக்காது. ஆனா நம்ம கேட்கறதெல்லாம் கிடைக்கும்ன்ற ஒரு நிலைமை. ஏன்னா நம்மளே தானே இறையா போன்ற ஒரு ஃபீலிங் வந்துடும். இறையே இருப்பாங்களாம். அதன் பிறகு இறைவனாகி விடுகிறேன். எல்லாம் உணரத்தக்க ஆற்றல் வந்து விடுகிறது. மனோவலிவு அந்த அளவுக்கு பெருகி விடுங்களாம். அப்போ மகரிஷி ஐயா கேக்குறாங்க, அன்பர்களே உங்களுடைய மனோசக்தியை வலிவு பெற செய்ய வேண்டுமா? வேண்டாங்களாங்க? எனக்கு வேண்டுங்க. எப்படின்னு பார்க்கலாம். மனதில் ஆசையை இருப்பு கட்டாமல் வைத்துக்கொள்ள, சினம் எழாமல் அல்லது உணர்ச்சி வயப்படாமல் பார்த்து கொள்ள மனிதனே தெய்வமாக இருக்கிறான். மனதில் நம்ம ஆசையை இருப்பு கட்டாமல், ஆசைன்றது மகரிஷி ஐயா தப்பே இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா அது தேவையில்லாத ஆசைகளை ஒண்ணுக்கு மேல போட்டு வச்சுக்காம, இப்ப ஆசை நிறைவேறாதப்பதான் இந்த கோபம், அதுக்கப்புறம் வர்ற அந்த 6 குணங்கள் எல்லாம் வருது, தீய குணங்கள். முதல் இதுலயே கண்ட்ரோலா இருந்துட்டோம்னாக்கா பிரச்சனை கிடையாது. தன் முனைப்புல இருந்து வரக்கூடிய ஒரு களங்கம், பழிச்செயல் பதிவு, அந்த பழிச்செயல் பதிவுக்கு காரணமான பேராசை, கடும் பற்று,
சினம், முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம், இந்த 6 குணங்களும் இல்லாமல் விழிப்பு நிலையில் இருக்கும் பொழுது மனிதன் மனத்தின் வலிமை என்னவாக இருக்கும் என்றால், நினைச்சதுதான் நடக்கும், நடப்பதை தான் நினைப்போம், வேறுபாடே இருக்காதுன்னு சொல்றாங்க ஐயா. நாம் ஒன்றை நினைத்தால் சிலது 10 நாம நார்மலாவே ஏதேனும் ஒண்ண பத்தி நினைச்சோம்னாக்கா, சில பேருக்கு 10 ஆண்டுகள் கழிச்சு நடக்கும் அந்த நினைக்கிறது. இல்ல 5 ஆண்டுகள் கழிச்சு நடக்கும். அது ஏன் என்று கேட்டோம்னாக்கா, நம்ம இதுக்கு முன்ன சேர்த்து வச்சிருக்கிற மூட்டை, என்ன மூட்டைங்க? பாவ மூட்டை. எல்லாம் களையறதுக்கு 5 ஆண்டுகளோ, 10 ஆண்டுகளோ பிடிக்குதுங்களாம். சோ, இன்னைக்கு ஏதேனும் ஒண்ணு நினைச்சோம்னாக்கா, நினைச்சுக்கோங்க எப்போ நிறைவேறும்னு அது நம்மளோட பாவ பதிவுகளை பொறுத்து இருக்கிறது. சோ, எப்போ மன தூய்மை இருக்கிறதோ, வினை தூய்மை இருக்கிறதோ, நினைச்சது எல்லாம் உடனே நடக்கும். நடப்பதைத்தான் நினைக்கும் வலிமை கிடைக்கும். அப்புறம் இதன் மூலம் என்ன தெரிகிறது என்றால், மன தூய்மை மிக இன்றியமையாதது. மனம் தூய்மை அடைய வினை தூய்மை, அதாவது தனக்கோ வினை தூய்மைனா என்னங்க? நம்ம இரண்டொழுக்க பண்பாடு. தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ முதல்ல தனக்கோலையே பாத்துக்கணுங்க. சினமெல்லாம் தனக்கு தான் முதல்ல வருது இல்லைங்களா? தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலளவிலோ மனதளவிலோ துன்பம் விளைவிக்காமல் முடிந்தவரை மற்றவரின் துன்பம் போக்க உதவி வாழ்ந்தோமானால் சஞ்சித்த பிராரப்த கர்மங்களில் இருந்தும் படிப்படியாக விடுபட்டு உணர்ச்சிகளை வென்று பற்றுதல் அற்ற நிலையை அடைந்து இறையே நாமாக இருப்பதை உணரலாம் என்கிறார் மகரிஷி ஐயா. அப்புறம் மகரிஷி ஐயா கேக்குறாங்க, இது என்ன முடியாதா? அவங்களால முடியுமா முடியாதா அப்படின்னு கேக்குறாங்க. கட்டாயம் ஐயா சொல்றாங்க, கட்டாயம் முடியும். மனோசக்தி அதிகரிக்க வேண்டும். அதுக்கு ஒரே வழி பேராசை, சினம், கடும்பற்றை விட்டு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் நினைக்கிறாங்க, எனக்கு மனோசக்தி வந்து விட்டா நான் 2 வீடு வாங்கிப்பேன், 2 கார் வாங்கிப்பேன், அவங்கள அடக்குவேன், இவங்கள அடக்குவேன் அப்படின்னு. ஆனா மனோசக்தி வந்த பிறகு நம்மளுக்கு தான் தேவையே இல்லாம இருக்கும்னு பார்த்தோம் இல்லைங்களா? மற்றவர்களிடம் குற்றமே இல்லை என்ற வெளிச்சம் உண்மை பிடிபடும் என்கிறார்கள் மகரிஷி ஐயா. குற்றமே இல்லாத பார்வை. அவன் என்னமோ ஐயா நான் திருந்த மாதிரி அவனும் திருந்திடுவான் அப்படின்ற ஒரு மனநிலை வரும். குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகிலே, குறைகளுக்கு காரணம் பழைய சமுதாயமே என்னும் எண்ணம் மனநிலையில் தானாக வந்துவிடும் அப்படின்னு சொல்றாங்க. யாருக்கிட்டையும் குற்றம் கண்டுபிடிக்க தோணாது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மனோசக்தி ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. அதை சின்ன பொருளாக நம்ம ஆக்கிக் கொள்கிறோம். நம்ம வந்து இந்த அருகுண சீரமைப்பு செஞ்சோம்னாக்கா, அருகுணங்களை எப்படி சீரமைக்கிறதுனாக்கா, பேராசையை நிறைமனமாகவும், சினத்தை பொறுமையாகவும், கடும்பற்ற ஈகையாகவும், முறையற்ற பால் கவர்ச்சியை கற்பு நெறியாகவும், உயர்வு தாழ்வு மனப்பான்மையை சமநோக்காகவும், வஞ்சத்தை மன்னிப்பாகவும் மாற்றி கலங்கங்களை குறைத்துக் கொள்ள மனோசக்தி பெருகும். இதையே வள்ளுவர் அக்காலத்தில் அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் என்று சொல்லி இருக்கிறார்கள். மகரிஷிய சொல்றாங்க சிரிப்பா, லைக் சிறப்பு பயிற்சி வைத்து அவர் சொல்லி கேட்க ஆள் இல்லை சொல்றாங்க. வள்ளுவரை சொல்றாங்க சிறப்பு பயிற்சி, இந்த அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல்லுக்கு சிறப்பு பயிற்சி வள்ளுவர் ஐயா வைத்து அவர் சொல்வதை கேட்பதற்கு ஆள் இல்லையா அந்த காலத்துல. சோ பின்னாளில் ஒரு காலத்துல இதற்கு சிறப்பு பயிற்சி வைப்பாங்க அப்படின்னு குரலை அடுக்கி சொல்லி வச்சுட்டு சென்றிருக்கிறார் வள்ளுவர் அப்படின்னு மகரிஷி ஐயா வேடிக்கையா சொல்றாங்க. சரிதானங்க? இப்ப மகரிஷி ஐயா போல யாருங்க கிளாஸ் எடுத்திருக்காங்க இது போல இந்த அருகுண சீரமைப்புக்கெல்லாம்? நம்ம எல்லாம் புண்ணியம் செஞ்சவங்க உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். அந்த வகையில் மனோசக்தி இறைவனிடம் எவ்வளவு இருக்கிறதோ அந்த அளவு கொஞ்சமும் குறைபடாமல் நம்மிடம் இருக்கிறது அப்படின்றாங்க. சோ அந்த ஆற்றலுக்கு பெயர் அல்மைட்டி, ஆம்னிஷியன்ட், ஆம்னிபிரசன்ட். இதுதான் 3 தன்மைகள். எல்லாம் வல்ல இறைவனாக, எல்லாம் உணரத்தக்க அறிவினனாக, எங்கும் நிறைந்தவனாக இருப்பவன் தான் உங்கள் உள்ளத்தில் அறிவாக இருக்கிறான், மனமாக இருக்கிறான். ஆக சிறுக சிறுக அவன் நிலை அடைய மனோசக்தியும் அதிகரித்துக் கொண்டே வரும். தன் முனைப்பு, பழிச்செயல், மயக்கம் என்ற 3ல் இருந்து எவ்வளவுக்கு எவ்வளவு விடுபடுகிறோமோ அந்த அளவிற்கு மனோசக்தி அதிகமாக மாறும். மனோசக்தியை ஆக்கத்துறையிலே உபயோகிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் மகரிஷி ஐயா. இதையே சொல்றாங்க, எவ்வளவு சொத்து சுகம் இருந்தாலும் நாம் வரும்பொழுது எதையும் கொண்டு வருவதில்லை, போகும்பொழுதும் எதையும் கொண்டு செல்வது இல்லை. எதை விட்டுட்டு போறோங்க? ஒன்லி வினையை, நாம் செய்த நல்வினை, நாம் செய்த தீவினையை நம்மளுடைய தலைமுறைக்கு விட்டு விட்டு செல்கிறோம்.
சோ வினையின் காரணமாகத்தான் இப்ப வாழ்ந்தும் கொண்டிருக்கிறோம். சோ நல்வினையின் மூலம்தான் மீள வேண்டும். வினைதான் தொடர்கிறது, வேறு எதுவும் தொடர்வதில்லை என்ற உண்மை நம்மளுக்கு தெரிந்து விட்டால் துறவு என்பது தானாக வந்துவிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால் இருக்கும் வரை நம்ம கிட்ட இருக்க பொருளை அழிக்க வேண்டாம். ஏன்னா வாழ்வதற்கு பொருள் வேண்டும். மிகுதியாக இருப்பதை மற்றவர்களின் நன்மைக்கு உபயோகித்து நிர்வாகம் செய்வது நமக்கு நல்ல பதிவுகளையே உருவாக்கும், வினைகளிலிருந்து முக்தி கொடுக்கும். பிறரிடம் பறிக்காமல் இருந்தோமானால் ஒருவருடைய பாவமும் நம்மை சேராது என்கிறார்கள். அதனால் எல்லையற்ற மனோசக்தி உருவாகும். இயற்கை ஒருவருக்கு துன்பத்தை கொடுக்கிறது என்றால் அது கருணையற்ற செயல் என்று நம்ம இயற்கையை வைகிறோம். அதை மாற்றி இயற்கை என்னன்னாக்கா நம்ம திருந்த வேண்டும் என்ற கருணையே இயற்கைக்கு இருக்கிறதுன்னு சொல்றாங்க. சோ செயலிலே விளைவாக இறைவனை காண வேண்டும் என்பதுதான் இயற்கை. அதற்காக நல்லதையே மனிதன் செய்ய வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு செயலிலும் விளைவை வைத்திருக்கிறது பேரறிவு. அதை உணர்ந்துட்டோம்னாக்கா செயல் திருத்தம் தானாக வந்துவிடும். அதை புறக்கணிக்காமல் இருப்போமானால் எல்லா செயல்களும் நல்லதாக அமையும். ஒவ்வொரு செயலிலும் இறைவனை காணலாம். அப்படி இருக்கும் பொழுது மனது எப்படி இருக்குன்னு பாருங்க. சோ மகரிஷியா சொல்றாங்க, இதையெல்லாம் ஃபாலோ பண்ணா கட்டாயம் இறையை காணலாம்பா அப்படின்னு. சோ நான் இன்னைக்கு சிந்தனையில இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோங்க அது பார்த்தோம்னாக்கா, வாழ்க்கையில் விளைநிலம் மனம்தான். மனதின் நிலையே வாழ்வின் வளம் ஆகும். மனதிலிருந்துதான் எண்ணம், சொல், செயல் என்ற 3 நிலைகளும் பிறக்கின்றன. ஆக மனதை தூய்மையாக செய்ய 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 மனதிற்கு வலிவு ஏற்படுகிறது. மனிதன் மெய்ப்பொருளாக மாற முடியும். உண்மை உணர்வு வருகிறது. அதனால் முழு அமைதியும் வருகிறது. அந்த அமைதியால் மனோசக்தியை வேண்டிய அளவிற்கு விருத்தி செய்ய முடியும். 6 குணங்களை விளைவறிந்து கட்டுப்படுத்தி கொண்டு மாற்றிக்கொண்டு முறைப்படுத்தி கொண்டு வாழத் தகுந்த நன்னெறி, அதுதான் நம் மனவளக்கலை திட்டத்தில் இந்த 6 குணங்களை மாற்றியமைக்க வேண்டிய பயிற்சியை நாம் வாழ்க்கை நெறியாக எடுத்துக்கொண்டுள்ளோம். உபயோகிப்போம், முன்னேறுவோம். எந்த அளவிற்கு பின்பற்றி முன்னேறி வருகிறோமோ அந்த அளவிற்கு முன்னேற்றம் ஏற்படும் என்று எடுத்துக்காட்டாக நாம் பயிற்சி செய்யும் பொழுது நம் அனுபவத்தில் நாம் பல தடவை விரும்புவதை எண்ணுவதை, இப்ப நம்ம ஏதேனும் ஒரு சாப்பாடு வேணும்னு நினைக்கிறோம், ஆனா தானா அது எப்படியோ யாரோ மூலமா நம்மளுக்கு கிடைக்கும். இப்ப ஒரு பொருள் வேணும்னு நம்ம அப்படியே மனத்துல எண்ணம் வந்திருக்கும், ஒரு நல்ல எண்ணம் தான் வச்சுக்கோங்க, அது தானாகவே நம்ம கேட்டே இருக்க மாட்டோம், தானாகவே ஒருத்தவங்க வந்து ஒரு நாலு பொருள் அதை கொடுத்துட்டு போவாங்கன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம மனம் முன்னேற முன்னேற நல்வழி பட தானாக நடக்கும்ன்றத நம்ம உணரலாம், கட்டாயம் உணரலாங்க. நிறைய பேர் தவம் செய்யறவங்க உணர்ந்திருக்காங்க, நாமும் உணர்ந்திருக்கிறோம். அந்த முறையில மன தூய்மையை செய்வதற்கு செயல் நம்மிடம்தான் இருக்கிறது, வெளியில இருந்து எங்கேயும் கிடையாதுங்க. நாம தான் முயற்சி பண்ணணும். அந்த முறையில மன தூய்மையை செய்வதற்கு செயல் நம்மிடம்தான் இருக்கிறது, மனமும் நம்மிடம்தான் இருக்கிறது. சக்தியை பெருக்குவதற்கு வழியையும் தெரிந்து கொண்டோம். நித்தம் நித்தம் பயிற்சி செய்து உண்மை நிலை உணர்வோமாக என்று கூறி இதுவரை நம்முடன் இணைந்திருந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றியையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தையும் இறைநிலையிலிருந்து குருநிலையிலிருந்து தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்த உலக சமுதாய சேவா சங்கம், ஐடி இயக்குநரகம் மற்றும் டெல்லி NCR ஸ்கை ட்ரஸ்டிற்கும் பணிவான நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் இறைநிலையிலிருந்தும் குரு நிலையிலிருந்தும் தெரிவித்துக் கொண்டு நம் சிந்தனை உரையை இத்துடன் நிறைவு செய்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஒரு அருமையான சொற்பொழிவு அம்மா. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தாம் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பி விழ சுழலும் நின் விழாம் நிறைவெளியே விண் சுழல நெருங்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைப்பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர் விண்கூட்டம் மாம்பூதம் 5மாம் முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து இவ்வுண்மை பெற மாபிரமம் ஞானமாம். ஆமாம்மா, நீங்க சொன்ன மாதிரி இறைவெளியே தன் சூழழுத்தத்தால இறைத்துகளை உண்டாக்கி அதிலிருந்து ஒரு இறைத்துகள் 2, 3 ஒரு கொத்தாக சேர்ந்து
விண்ணாக சேரும்போது விண்ணிலிருந்து விண் சுழலும் போது விண்ணிலிருந்து ஏற்படும் அந்த காந்தம் தான் வானத்தில் வான்காந்தமாகவும் உயிருள்ள பொருட்கள் ஜீவகாந்தமும் இருக்கிறதாக சொன்னீங்க. அதுக்கப்புறம் அதுவே சுவையாகவும் அது அந்த காந்தம் தன் மாத்திரைகளாக உருவெடுத்து அழுத்தம், ஒளி, சுவை, மனமாக ஆகிறது என்பதையும் கூறினீர்கள். இந்த வெண்ணின் கூட்டம்தான் ஐம்பூதங்கள் என்றும் நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாசம் என்று சொன்னீங்க. அதே காந்தம் தான் நம் உடலில் மனமாகவும் இருக்கிறது என்பது ரொம்ப அழகாக சொன்னீங்கம்மா. அப்புறம் மகரிஷியோட நிஜ வாழ்க்கையில இளநீர் குடிச்சாங்க. கடல் தண்ணி தான் மழையா ஆவியாகி திரும்பி மழையா வந்து திரும்பி அந்த மரம் வந்து அதை உறிஞ்சி எடுத்து அது காயில போய் இளநீரா வருதுன்றது ரொம்ப அழகாக சொன்னீங்கம்மா. ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சு அது கொஞ்ச நாள் அப்படியே வச்சிட்டோம்னா அதுல புழு உண்டாகிறது எப்படிங்கிறது, அதாவது நம்ம எப்படி இளநிலையில இருந்து தன்மாற்றம் பெற்று வந்தோங்கிறதையும் ரொம்ப அழகாக எடுத்து சொன்னீங்கம்மா பாடல் மூலமாக. மனம்தான் ஜீவகாந்த அலை என்பதையும் அது உடல் முழுவதும் சுத்தி வருது என்பதையும் ரொம்ப அழகாக சொன்னீங்க. அது உடலில் உள்ள ஒரு மையப்பகுதியில கருமையமாக உள்ளது என்பதையும், இதுதான் ஆன்மா, உள்ளம் என்பதையும் ரொம்ப அழகாக சொன்னீங்கம்மா. அது மட்டும் இல்லாம அது ஒரு புள்ளியாக இருந்து, அதாவது யானையை பார்க்கிறோம். அது நமக்கு ஒரு புள்ளியாக போய் கருமையத்துல பதிவு செய்து அது திரும்பி நம்ம மூளைக்கு எடுத்து சென்று திரும்பி யானைன்ற உருவத்தை நமக்கு தெரிய வருதுன்றதையும் ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. அப்புறம் மனத்தின் வேலைகள் சொன்னீங்க. கருமையத்துல வந்து எந்த ஒரு செய்தியா இருந்தாலும் சுருக்கி வச்சிரும், திருப்பி விவரித்து காட்டும். எப்ப தேவையோ சுருக்கி வச்சுக்கிட்டு நமக்கு எப்ப தேவையோ அது மூளைக்கு எடுத்து காட்டுதுன்றதையும் ரொம்ப அருமையாக சொன்னீங்கம்மா. அப்புறம் ஓரறிவிலிருந்து ஓரறிவு உயிரினத்துல இருந்து ஆறறிவு மனிதனாக கடைசியாக பிரபஞ்சத்தில் பூத்த கடைசிய மலர் மனிதன் என்பதையும் ரொம்ப அழகாக கூறினீர்கள் அம்மா. பல காலமாக மட்டுமல்லாமல், அதாவது பல காலமாக ஒவ்வொரு அறிவும் தன்மாற்றம் அடைந்து கடைசியாக ஆறறிவாக வந்திருக்குது என்பதையும் சொன்னீங்க. புலன்கள் மூலமாக பெரிய பொருளை நம்ம உணர்றோம். ஆனா புலன்களை நுண்ணிய நிலையில் நம்ம கொண்டு செல்லும் போதுதான் மூலத்தை அறிய முடியும் என்பதையும் அழகா சொன்னீங்க. பரமனுக்கு வந்து இயக்கம், ஒழுங்கு என்று செயல்பாடுகள் உள்ளது என்பதையும் சொன்னீங்க. மனத்தை வந்து எப்படி கட்டுப்பாட்டில் வச்சாதான் நுண்ணிய நிலைக்கு வரலாம் என்பதையும் கூறினீங்க. நுண்ணிய நிலையை உணர்ந்தால்தான் சுத்த வெளியை உணர முடியும் என்பதையும் அழகாக சொன்னீங்கம்மா. அது தவம் பண்ணதான் நுண்ணிய நிலைக்கு வர முடியும் என்பதையும் கூறினீர்கள். அதிகமாக சுவை, எடுத்துக்காட்டாக அதிகமா ஒரு சுவையை நம்ம எடுத்து கொண்டோம்னா பிறகு ஒரு குறைவான ஒரு இனிப்பை சாப்பிடும்போது அதோடைய சுவை நமக்கு தெரியாது என்பதையும், அது போல பெரிய பெரிய பொருளா பார்த்த நம்மளுடைய மனம் வந்து நுண்ணிய நிலையை உணர்றது வந்து தவம் எடுக்க எடுக்கத்தான், அதாவது மன அலைச்சூழல் குறையதான் நம்ம அதை உணர முடியும்ன்றதையும் ரொம்ப அழகாக சொன்னீங்கம்மா. ஒரே பொருள் தான், அதாவது பிரபஞ்சம், பேரறிவு, அதாவது சுத்த வெளின்ற ஒரே பொருளை தான் இவ்வளவு பொருளும் உண்டாயிருக்குது என்பதையும் ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. மனிதனுக்குள்ள எல்லாரும் ஒரு பொருள்ல இருந்து வந்தவங்க தான் என்பது, இதுல ஏற்றத்தாழ்வு என்ன என்பதும், செய்யற வேலையில தான் ஏற்றத்தாழ்வு மனிதன். ஆனா எல்லாம் ஒரே பொருள், எல்லாம் சுத்த வெளின்ற ஒரே பொருளை தான் நாம எல்லாம் வந்திருக்கோன்றதையும் அழகா புரிய வச்சுக்கம்மா. அது மாதிரி இயக்க ஒழுங்குன்றதுக்காக இயக்க ஒழுங்கு என்பதை அதாவது பிளானட் மூலயமா நல்லா புரிய வச்சிங்க. ஒரு பிளானட் இன்னொரு பிளானட்டோட போய் இத்தனை காலங்கள் ஆகி கூட பிரபஞ்சம் எல்லாம் ஒரு இயக்க ஒழுங்குல தான் சுத்திட்டு வருது. எந்த ஒரு பிளானட்டும் இன்னொரு பிளானட்ல போய் மோதிக்காம அதே அதோட ஒரு வளையத்திலேயே சுத்திட்டு வருதுங்கிறதையும் ரொம்ப அழகா புரிய வச்சிங்கம்மா. அப்புறம் ஜீவகாந்த ஓட்டத்தில் தடை ஏற்பட்டா ஷார்ட் சர்க்கியூட் உண்டாகும். அதுதான் உடம்புக்கு வியாதிகள் வரும்ன்றதையும் அழகா சொன்னீங்கம்மா. அறிவு என்பது அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் உள்ளது என்பதையும் அழகாக புரிய வைத்தீங்கம்மா. நல்லதொரு அருமையான சிந்தனையை வழங்கி
கோவர்தனி ஜீவகுமார் அம்மா அவர்களை அனைவரையும் துரிய நிலையிலிருந்து வாழ்த்துவோம். அம்மா அவர்கள் உடல்நலம் வாழ்க வளமுடன், மனவளம் வாழ்க வளமுடன், அருள் தொண்டு வாழ்க வளமுடன், அவர்களது குடும்பம் வாழ்க வளமுடன். அம்மா அவர்கள் அருள் பேராற்றல் கருணையினால் உடல்நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன். நன்றிங்க கண்மணி அம்மா. வாழ்க வளமுடன். நான் பிரம்மஞான பாடல் பாடுறதுக்காக தான் தேடினேன். அது எங்கேயோ போயிடுச்சு. அத பாடி முழுமை பண்ணி வச்சுங்க புரோகிராம. ரொம்ப நன்றி. கண்மணி அம்மா வாழ்க வளமுடன். கண்மணி அம்மாவின் குடும்பம் வாழ்க வளமுடன். தொண்டு சிறக்க வாழ்க வளமுடன். நண்பர்கள் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். சாந்தி சுந்தரம் அம்மா கையை உயர்த்தி இருக்கிறீங்கம்மா. நீங்க கேள்வி கேட்கலாம். வாழ்க வளமுடன். சாந்தி சுந்தரம் அம்மா, நீங்கள் கை பட்டனை அன்மியூட் செய்துவிட்டு கேள்வி கேட்கலாம். வாழ்க வளமுடன். கண்மணி அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. கோவரத்னி அம்மா சூப்பர் சூப்பர். ஹலோ, வாழ்க வளமுடன். ஹலோ, சாந்தி சுந்தரம் பெரியகுளத்துல இருந்து பேராசிரியை பேசுறேன்ப்பா. பேசுங்க ஐயா, பேசுங்க. பேசுங்க அம்மா, பேசுங்க. வாழ்க வளமுடன். கேக்குறேன்மா. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப அற்புதமான ஒரு சிந்தனை தொகுப்பு. மடை திறந்த வெள்ளம் போல தாங்கள் ஒவ்வொன்றாக அடுத்தடுத்து கூறியது மிகவும் சிறப்பாக இருந்தது. அருமையான ஒரு சிந்தனை உரையை கொடுத்திருக்கீங்க அம்மா. நீங்க சொன்னதுல ரொம்ப சிறப்பா இருக்கக்கூடியது என்னன்னா, அதாவது நம்ம தவம் பண்ணினா மட்டும்தான், அகத்தாய்வு பண்ணினா மட்டும்தான், நம்ம உயிரை உணர்ந்தால் மட்டும்தான் நம்ம அந்த நுண்ணிய நிலைக்கு போக முடியுங்கிறத ரொம்ப சிறப்பாக முத்தாய்ப்பாக சொன்னது ரொம்ப அருமை. இரண்டாவது, மனத்தை பற்றி சொல்லும் பொழுது என் மனதில் ஏற்பட்டது என்னவென்றால், அறிவுதான் மனம்னு முடிச்சீங்க. ரொம்ப அற்புதம். அந்த உயிர் மையத்தில் அமைந்துள்ள அறிவானது இந்த உயிரின் சுழற்சியால் ஏற்படுகின்ற விரிவலைகளாக புலன்கள் வழியாக பொருள்களோடு தொடர்பு கொள்ளும் போது அந்த அறிவையே நாம் மனம் என்கிறோம். அது கூட அறிவு என்றாலும் மனம் என்றாலும் உயிர் என்றாலும் என்று தாங்கள் கூறியது மிகவும் சிறப்பாக இருந்ததுமா. சரிங்களா? இரண்டாவது, நீங்க சொன்னீங்க மனத்தை நாம் அடக்க நினைக்க முடியாது. மனதை அடக்கினால் அது அலையும், அதை அறிய நினைத்தால் அது அடங்கும். அப்ப மனதால் மட்டும்தான் அறிய முடியும், அதை உணர முடியும். அதுக்கு தற்சோதனை அவசியம் நம்ம செய்ய வேண்டும். இன்னைக்கு தவம் பண்ண கூட நேரம் இல்லைன்னு சொல்லிடலாம். ஆனா தற்சோதனை கண்டிப்பாக ஒவ்வொரு நாள் இரவு நம்ம படுக்க முன்பாக எழுந்து உட்கார்ந்து தற்சோதனை பண்ணிட்டு சாந்தி தவம் பண்ணிட்டு நீங்க படுத்து பாருங்க. உங்களுடைய மனம் கண்டிப்பாக உங்களுடைய கண்ட்ரோல்ல வந்துடும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது மனசு செய்யும். மனசு சொல்றபடி நம்ம செய்யவே மாட்டோம். நம்ம சொல்றதுதான் மனசு கேட்கும். சரிங்களா? ரொம்ப அற்புதமாக இருந்ததுமா. நேரமின்மை காரணமாக விரைவாக முடிச்சிட்டீங்க. கண்மணி அம்மா ரொம்ப அற்புதமான தொகுப்பாளர் என்பதற்கு ஒரு சான்றாக இருக்கிறீர்கள். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். சரிம்மா. வாழ்க வளமுடன்மா. உங்களைப் போல பேராசிரியர் அவர்களிடமிருந்து கேட்பது மிகவும் நன்றாக இருக்கின்றதுமா. ரொம்ப கரெக்டா சொன்னீங்கம்மா. நீங்க அந்த அறிவுதான் நம்ம தவம் இதை செய்யறது, அப்புறமா மனத்தை அடக்க முடியாது, அறிய நினைத்தால் தான் அடங்கும். தற்சோதனை பத்தி சொன்னீங்க பாத்தீங்களா? ரொம்பவே சரிம்மா. அட்லீஸ்ட் நம்ம அன்னைக்கு தவம் பண்ணலன்னா கூட ஒரு தற்சோதனை நம்ம பண்றப்ப நைட்டு, ஓஹோ இன்னைக்கு தவம் பண்ணலையே அப்படின்னு மறுநாள் கரெக்டா அதை புடிப்போம் இல்லைங்களா? அந்த ஒரு ஃபீலிங் வரும். ஒரு குறை, அந்த தப்பு பண்ணிட்டோமேன்ற ஒரு உணர்வு வரும். அதை நம்ம மறுபடியும் பிடிக்கலாம் இல்லைங்களா? தற்சோதனை பண்ணல அது அப்படியே மேல மேல போயிட்டே தான் போகும். அம்மா, கடந்த 20 வருடங்களாக மனவர்க்கலையில இருக்கிறேன். இது என்னுடைய அனுபவத்தில் கண்டது. அதனால நான் உங்களுக்கு முடிந்தேன். ரொம்ப சரிம்மா. அதை அப்படியே நானும் எழுதி வச்சுட்டு டெய்லி கரெக்டா பண்ணிட்டு இருக்கணும்மா. எங்களை போல வளர்றவங்களுக்குலாம் உங்களுடைய துணை ரொம்ப முக்கியங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் கோவர்தனி அம்மா. வாழ்க வளமுடன். கார்த்திகேயா, நீங்க பேசலாம். அம்மாட்ட உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் ஐயா. கார்த்திகேயா, வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. சக்தி அம்மா வாழ்க வளமுடன். அம்மா ரொம்ப அருமையா இருந்துச்சுமா. நீங்க தொகுத்து வழங்கினது, இன்னைக்கு உரையாற்றுனது எல்லாமே ரொம்ப அருமையா இருந்துச்சுங்கம்மா.
எல்லா பாயிண்ட்ஸுமே கலெக்டிவா சொன்னது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. கண்டிப்பா ஃபாலோ பண்றேங்கம்மா. ஆமா, உங்க ஃபோன் நம்பர் நீங்க சொல்ல முடியுமாங்கம்மா? உங்ககிட்ட பேசணும் அப்படின்னா. நோட் பண்ணிக்கோங்கம்மா. சொல்லுங்கம்மா. 98103 ஆ 145 சரிங்கம்மா. 00. ஓகேங்கம்மா. நீங்க எங்க இருந்து வாட்ஸ்அப்ல பேசுறீங்கம்மா? அனுப்பலாமாங்கம்மா? நாங்க ஈரோடுங்கம்மா. ஈரோடுங்களாம்மா? வாழ்க வளமுடன். ஆமாங்கம்மா. அனுப்பலாம்மா, அனுப்பலாம். ஓகேங்கம்மா. ரொம்ப தேங்க்ஸ்ங்கம்மா. ரொம்ப உங்களுடைய நன்றிம்மா. அருட்பணி சிறக்க வாழ்த்துக்கள்ம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். சரிங்க. ஐயா வாழ்க வளமுடன். ரெட்மி 9C அவர்கள் அன்மியூட் பண்ணிட்டு நீங்க உங்க சந்தேகத்தை அம்மாட்ட கேட்கலாம். வாழ்க வளமுடன். ரெட்மி 9C ஐயா நீங்க உங்க சந்தேகத்தை அம்மாட்ட கேட்கலாம். வாழ்க வளமுடன். அவங்க அன்மியூட் நோ பண்ணிட்டு அன்மியூட்னு போட்டிருக்காங்கம்மா மெசேஜ். ஆஸ்க் டு அன்மியூட். ஓகே ஓகே வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. இப்பதாம்மா அன்மியூட் ஆச்சு. நீங்க அன்மியூட் கொடுக்கலம்மா. வாழ்க வளமுடன். மிக சிறப்பாக வாழ்க இருந்தது. வளமுடன் ஐயா. ஹலோ வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க அம்மா, வளமுடன். நீங்க அத மனோசக்தியை கூட்டணும்னா நம்ம என்னென்ன வழிகள் பண்ணணுமா? அதே மாதிரி நம்ம சொல்றது நடக்கணும்னு சொன்னீங்க. அது நம்ம நினைக்கிறது நடக்கணும்னா நம்ம என்னென்ன வழிகள் பின்பற்றதான் முடியுமா? ஐயா நம்ம மனோசக்தியை கூட்டணும்னாக்கா ஒரே வழிதாங்க ஐயா. நம்ம மனவளக்கலை பயிற்சியில அருகுண சீரமைப்பு ஐயா. முதல்ல நம்ம அருகுணத்தை சீரமைக்கணுங்க ஐயா. தான் தனது என்ற அகங்காரத்துல இருந்து நம்ம கொஞ்சம் வெளியே வந்துட்டோம்னாக்கா, இப்ப இந்த பேராசை எல்லாம் நீங்க மனவளக்கலையில இருக்கீங்களா ஐயா? இருக்கம்மா, இருக்கேன். அதுதாங்க ஐயா, நம்மளுடைய அருகுண சீரமைப்பு ரொம்ப முக்கியங்க ஐயா. எப்படி நம்ம அருகுணங்களை சீரமைச்சுக்கிட்டு கூடவே நம்ம தவம், நம்மளுடைய உடற்பயிற்சி, தவம், அகத்தாய்வு இதையெல்லாம் செய்ய 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 படிப்படியாக நம்மளுடைய அருகுணங்கள் தானாக சீரமைத்து கொண்டு வரும் ஐயா. நம்ம இறைநிலையோட கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே நம்மளை உயர்த்திக்கலாம். நம்மளுடைய வினைப்பதிவுகள் குறைய 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 நம்மளோட மனசக்தி அதிகரிக்கும் ஐயா. நீங்க உணரலாம். நீங்க செய்ய 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 நீங்க தானாவே உணர்வீங்க ஐயா. வாழ்க வளமுடன். சரிங்கம்மா. அதே ரெகுலரா மாதிரி நம்ம நினைக்கிறது நடக்கணும்லாமா? ஐயா நம்ம அதுதான் நினைக்கிறது நடக்கணும்னா அதுதான் ஐயா. நீங்க எப்ப நீங்க உங்களுடைய மன விரைவு அலை எப்ப நீங்க கம்மியாவே வச்சிட்டு இருக்கீங்களோ அப்போ நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும். எப்ப நம்மளோட இறைநிலையோட தொடர்பு படுத்திக்க முடியுதுங்களோ அப்ப நம்ம நினைக்கிறது நடக்கும். வாழ்க வளமுடன். தொடர்ச்சியா மன்றத்துக்கு போங்க, உடற்பயிற்சி செய்யுங்க, தவம் அகத்தாய்வு செய்யுங்க, எல்லாம் தானா நடக்கும் ஐயா. வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி அம்மா. ரொம்ப சிறப்பு. டெல்லியில இருந்து இந்த அளவுக்கு உங்க இறையாற்றல் கொடுத்ததுக்கு அந்த குருவுக்கு நன்றிமா. மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். மிக்க சிறப்புமா. தொகுப்பாளரும் நீங்க கோயத்துல இருந்து பேசுறேங்கம்மா. ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். அதே மாதிரி தொகுப்பாளரும் நீங்க பேசுனத கரெக்டா டிட்டோவா கரெக்டா சொன்னாங்க. ரொம்ப நல்லது. சிறப்புமா. வாழ்க வளமுடன். ஆமாங்க ஐயா. நான் பிரம்மஞான கவி பாடணும்னு நினைச்சேன். ஆனா அந்த பக்கத்தை எங்கேயோ விட்டு சைட்ல போயிடுச்சு. அதனால அவங்க நிறைவு பண்ணிட்டாங்க. குரு அவங்களுக்கு மூலமா உங்களுக்கு தொடர்பு பாருங்க மன வலிமை. நான் நினைச்சது அவங்க பண்ணிட்டாங்க பாருங்க. மன வலிமை. இப்படிதான் நம்ம ஒவ்வொன்றையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஐயா. அதான் குரு வலிமை. ரொம்ப சிறப்பா இருந்ததுமா. மகிழ்ச்சி மகிழ்ச்சிமா. ரொம்ப சிறப்புமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உங்களுடைய மைக் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க ஐயா. நிவிப்பவி அவங்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்க அம்மாவிடம் சந்தேகம் கேட்கலாமா? அப்புறம் லக்ஷ்மண் 2 அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். இடையூறுக்கு மன்னிக்கணும். ஆழியார்ல இருந்து போன் வந்துட்டு இருக்கு. 7 மணிக்கு முடிக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் வைண்ட் அப் பண்ணிக்கலாங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நேரமின்மை காரணமாக நம்ம இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறோம்.